இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சதை வேகமாக ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கு, அதுல இருந்து ஆப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆப்ஸ் அப்படின்னா சிக்ஸ் பேக் வச்சுக்கிறது. ஆப்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க உருவம் அருமையா இருக்கும் இல்லையா? அருமையா இருக்கும் கூட வச்சுக்கோங்க. அப்போ அருவம் அப்படின்றது ஆன்சரு. அடுத்து ஆம்பிக்யூட்டின்னு இருக்கு, அதுல இருந்து கியூட்டின்னு எடுத்துக்கிட்டோம். கியூட்டியாரா வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள பார்த்து மயங்கிடுவோம். ஸோ ஆன்சர் வந்து மயக்கம். அடுத்து ஆர்காயிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுல ஹாய் அப்படின்னு 3 எழுத்து வர்றதுனால இப்பெல்லாம் வழக்கத்துல யாரும் பெருசா ஹாய் சொல்லிக்கிறது இல்லை, மெசேஜோட நிறுத்திக்கிறாங்க. நேரில் பார்த்தா ஹாய் சொல்ற வழக்கம்லாம் இப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். அடுத்து அவன் கேடி அப்படின்றதுல அவன் அப்படின்னு எடுத்துட்டு புத்தி இலக்கியத்துல இருந்து அவனுக்கு என்ன அவன் புத்தி இல்லாதவன்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து எம்பைரிசிசம்னு இருக்கு, அதுல இருந்து எம்பையர் அப்படின்னு உருவாக்கிட்டு, எம்பையர்னா சாம்ராஜ்யம், ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னா ஒரு அனுபவம் வேணும். ஸோ ஆன்சர் அனுபவவாதம். அடுத்து பாருங்க ஆக்சியாம் அப்படின்னு இருக்கு, ஆக்சியாம்ல இருந்து ஆக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஆக்ஸ் சென்ட் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா எல்லாரும் அவங்க பார்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுட்டோம். அடுத்து கலோக்கியலிசம், கலோக்கியல லோக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது. லோக்கல் அப்படின்னா வட்டாரம், ஓகேவா? அதாவது வட்டார வழக்கு. இப்போ டயலெக்டிக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், டயல் மட்டும் எடுத்துட்டு யாராவது இன்கேஸ் ராங் நம்பராக டயல் பண்ணாலும் நீங்கள் அவங்கள்ட்ட முரணா இயங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டு. கடைசியாக எட்டிமாலஜிலேருந்து 8 18 எடுத்துட்டு 80 ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா சொற்கள் வந்து நமக்கு பிறக்காது, வெறும் காற்று மட்டும்தான் வரும். இவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்ததை சும்மா ஒரு டைம் வேகமாக என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபேபிள்னு இருக்கு, ஃபேபிள்ல இருந்து ஏபிள்னு எடுத்துட்டோம். ஏபிள்னா முடியும், நீதிமன்றத்துக்கு போனா கேஸ் முடியும், ஒன்னாச்சா? ஹைரார்கி அப்படின்னு இருக்கு, ஹைரார்கில இருந்து ஹையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஹையர் அப்படின்னா ஒரு உயரத்துக்கு போறது, மேல்நிலைக்கு போறது. அடிக்கிட்டே போனா அந்த உயரத்துக்கு ஹையர் பொசிஷனுக்கு போயிடலாம். அப்ப அடுக்கு அதிகாரம். அப்ப ஹையர் பொசிஷனுக்கு போனா அடிக்கிட்டே போய் நீ ஒரு அதிகாரமா என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். ரெண்டாவது. அடுத்து ஹைப்பர் போல் இருக்கா, இது நமக்கு பார்த்தோன்னே மிகை நவிழ்ச்சின்னு எடுத்தாச்சு, இதை அப்படியே விட்டுருங்க. இமேஜ் அப்படின்னா நீங்க படிச்சீங்கன்னா உங்க இமேஜ் அதிகமாகும். அப்ப படிமம். ஐகான் அப்படின்றதுக்கும் படிமம்னு தோணும், அங்க கடைசியில மை வரணும். அது எப்படின்னா இங்க கண்ணுன்னு முடியறதுனால மை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து ஐரணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா இதுல இருந்து அயன் அப்படின்றது மட்டும் எடுத்துட்டு முரணா ஒருத்தன் பேசி நம்மளை சிரிச்சான், கோவத்துல அவனை இரும்பல என்ன பண்ணிட்டீங்க, அடிச்சிட்டீங்க. அடுத்து லோகோ சென்ட்ரிசம், சென்ட்ரிசம் அப்படின்னா மையம், அதனால மையவாதம், அது யூஸ் பண்ணியாச்சு. லோகோ அப்படின்றதே ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்ல வருவாங்க மக்களுக்கு, எங்க லோகோ இதுதான் அப்படின்னு சொல்ல வர்றதுனால ஆன்சர் சொல்லு. கடைசியா மெட்டா லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குங்களா, லாங்குவேஜ்னா மொழி. மெட்டா அப்படின்னா இதுல இருந்து நம்ம மெட்ரிக் மேல்நிலை பள்ளின்னு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு மெட்ரிக்ல அப்படியே மெட்டு வச்சு மேல்நிலை அப்படின்னு சொன்ன எடுத்தாச்சு. மிஸ்டிசிசம் அப்படின்னா மிஸ்டேக்குன்னு மாத்தி யார்கிட்ட இருந்து வேணா மிஸ்டேக்ல தப்பிச்செல்லாம் யாருக்கும் தெரியாம, ஆனா இறைவன்கிட்ட இருந்து தப்ப முடியாது, காரணம் ரொம்ப நுட்பமானவர். இதை வச்சு நுண்ணிறைவாதம் அப்படின்னு முடிச்சிருக்கோம். இதை வேகமா எப்பயும் போல ரிவிஷன் பண்ணிடலாம், ஓகேவா? அப்ப நரேஷன் அப்படின்னா டைரக்டர் வந்து ஹீரோக்கு அவருக்கு தெரிஞ்ச மொழியில என்ன பண்ண போறாருன்னா நரேட் பண்ண போறாரு. முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பேராடாக்ஸ் அப்படின்னு இருக்கா, அது என்ன பண்ணும் அப்படின்னா பேர் கூட்டல் டாக்ஸ் அப்படின்னு பிரிச்சுட்டு, பேரா 2 டாக்ஸ் இருந்தாலே கண்டிப்பா அந்த இடத்துல முரண்பாடு இருக்கும், 2 ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கும். அடுத்து பேரோடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, அதை பேர் கூட்டல் ஓடின்னு வச்சுட்டு பேர் ஓடி போயிட்டாங்க, அதனால 2 வீட்டுக்காரங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பகன் ஆயிடுச்சு. அப்ப பேரோடி அப்படின்னா பகடி அப்படின்னு ஆன்சர் முடிஞ்சிச்சுங்களா? அடுத்து பரோல். பரோல் அப்படின்னா பரோல்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க வெளியே வந்திருக்காங்கன்னா அவங்கள பத்தி புறமொழி பேசுவாங்க. செகண்ட். அடுத்து பினாமினான் அப்படின்னு இருக்குங்களா, பினாமினான் அப்படின்னா பிசிக்ஸ்ல இயற்பியல்னு அர்த்தம், அதுல இருந்து அதே சவுண்டை வச்சு ஃபி அப்படின்னா இயற்பியலை எடுத்து இயற்காட்சி அப்படின்னு வச்சாச்சு. அடுத்து ரினைசன்ஸ். இதுல நைஸா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குமா, அதாவது புதுசா ஒரு மலரை பறிச்சோம் அப்படின்னா அதை தொட்டு பார்க்கும்போது நைஸா இருக்கும். அடுத்து ரீட்டோரிக்ஸ். ரீட்டோரிக்ஸ்ன்றதுல ரீட்டோன்னு எடுத்து அதை ரீட்டான் மாத்திட்டோம். ரீட்டான்றவங்க யார் அப்படின்னா ஒரு அணியில ஆளுநர் பாடங்கிச்சில டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தவங்க. அடுத்து ரொமான்டிசிசம் அப்படின்னு இருக்கா, அதாவது நமக்கு பிடிச்சவங்களோட கற்பனையில நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொமான்ஸ்ல எப்பயும் இருப்போம், அது ஒரு ஆன்சரா? அடுத்து சட்டையர். சட்டையை எங்கெங்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்டாங்க அப்படின்னா அங்கதாம்மா வச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு ஹஸ்பண்ட், அப்ப அங்கதம் அப்படின்றது ஆன்சர். எல்லா சப்ஜெக்டும் நம்ம கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் அகத்துல இருந்து தான் வந்து வரப்போகுது, அப்ப அகவயம் அப்படின்றது ஆன்சரு. இப்ப அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 இருக்குல்ல, அதை பார்த்துடலாம். இப்ப இந்த 3 மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாத்துல இருந்து தனியா எடுத்து வந்து பாக்குறோம், ஏன்னா இது 3 ஒன்னோட ஒண்ணு கனெக்டட் தான். இந்த மாதிரி எதெல்லாம் கனெக்டா இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்ம கொஸ்டின் வந்து தப்பாகாது. இப்ப மிஸ்டிசிசம்னு ஒண்ணு, தியாலஜி அப்படின்னு ஒண்ணு, டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப நுண் இறைவாதம், இறையியல், மீ இறையியல், இந்த 3 இருக்குங்களா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிஸ்டிசிசம் அப்படின்றதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்னன்னா மிஸ்டிசிசம் அப்படின்றத மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி மாத்திட்டு, மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா யார்கிட்ட இருந்தோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் தெரியாத மாதிரி, ஆனா இறைவர்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா
தப்ப முடியாது. ஏன்னா ஒரு நுட்பமான இடத்துல இருக்கக்கூடியவர். அப்போ மிஸ்டிசிசம்ன்றதை மிஸ்டேக்குன்னு மாற்றி நுண்ணிறைவாதம்னு மாற்றிட்டோம். அடுத்து தியாலஜி அப்படின்னா இறையியல், டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னா மீ இறையியல். வெறும் மீ அப்படின்ற வார்த்தை மட்டும் அந்த எழுத்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. இப்போ தியாலஜி அப்படின்னா இறையியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தியாலஜி அப்படின்றத தியரின்னு மாற்றிக்கலாம். அதாவது தியரி பேப்பர் இருக்கும்ல, தியரி பேப்பரில் பாஸ் ஆகணுன்றதுக்காக இறைவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா தீ காமிக்கிறோம். தீ காமிக்கிறோன்னா என்ன, நம்ம கற்பூர ஏற்றி படைப்போம்ல. அதாவது தியாலஜி அப்படின்றதுல ஃபஸ்ட்டு 4 எழுத்து எடுத்திங்கன்னா நமக்கு தியரியில் கனெக்ட் ஆகும். தியரி பேப்பரில் பாஸ் ஆகணுன்றதுக்காக இறைவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கற்பூர ஏற்றி தீ காமிக்கிறோம். கரெக்டா? இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிரான்சென்டென்டலிசம். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இறைவன் இருக்கிறார்ல, இறைவனுடைய படைப்பில் மீறி பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர். சும்மா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இறைவனுடைய படைப்பையும் மீறி பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லுவோம்ல அவங்க. அப்போ அந்த வார்த்தையிலேருந்து டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னா இறைவனுடைய படைப்புலேருந்து மீறி பிறந்தவங்க தான் டிரான்ஸ்ஜெண்டரு. அதனால டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தியாலஜி அப்படின்னா தியரின்னு வச்சு தியரி பேப்பரில் பாஸ் ஆகணுன்றதுக்காக இறைவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தீ வந்து காமிக்கிறோம். அதாவது கற்பூர ஏற்றி தீ காமிக்கிறோம். பாஸ் ஆகணும் தியரி பேப்பரில் அப்படின்னு இறைவனுக்கு வந்து நம்ம தீ காமிக்கிறோம். இதுதான் இந்த 3 வார்த்தை. இதையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கிளாஸும் பாருங்கள். நன்றி.